முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 152. தலைப்பு குருஷேத்திரத்தில் கிருஷ்ணனின் சங்கொலி. The conch blare of Krishna in Kurukshetra. உத்தியோக பருவா செக்ஷன் 152 மகாபாரதா இன் தமிழ். இது பகவத் யான பருவம் 81, சைனிய நிர்யாண பருவம் 2. இந்த பதிவின் சுருக்கம்: பாண்டவ படை குருஷேத்திரத்திற்கு அணிவகுத்து சென்றதையும் உபப்ளாவியத்தில் அவர்கள் செய்து சென்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் வைசம்பாயனர் விவரிப்பது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 152 குருஷேத்திரத்தில் கிருஷ்ணனின் சங்கொலி இப்பதிவிற்குள் நுழைவோம். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார். கிருஷ்ணன் இதை சொன்னதும் அனைத்து ஏகாதிபதிகளும் மகிழ்ச்சியில் நிறைந்தனர். மகிழ்ச்சியடைந்த மன்னர்கள் அனைவராலும் எழுப்பப்பட்ட ஒலி பேரொலியாக பிரம்மாண்டமானதாக இருந்தது. அணிவகுப்பீராக அணிவகுப்பீராக என்று சொல்லி அத்துருப்புகள் பெரும் வேகத்துடன் நகரத் தொடங்கின. எங்கும் கேட்ட குதிரைகளின் கணைப்புகளும் யானைகளின் வெளிரல்களும் தேர்ச்சக்கரங்களின் சடசடப்பொலியும் சங்கொலிகளும் தந்தூபிகளின் ஒலியும் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தை உண்டாக்கியது. தேர்களாலும் காலாட்படை வீரர்களாலும் குதிரைகளாலும் யானைகளாலும் நிரம்பியிருந்ததும் இங்கும் அங்கும் அணிவகுத்து நகர்ந்து சென்றதும் கவசங்களை அணிந்தபடி போர் கர்ஜனைகளுடன் சென்றவர்களை கொண்டதுமான பாண்டவர்களின் வெல்லப்பட முடியாத அந்த படையை காண கடுமையான எதிர்ச்சுழிகளாலும் அலைகளாலும் கலங்கிச் செல்லும் பூரணமான நிறைந்த அளவை எட்டிய கங்கையின் மூர்க்கமான நீரூற்றை போல தெரிந்தது. கவசம் தரித்தவர்களான பீமசேனன், மாத்ரியின் 2 மகன்களான நகுலனும் சகாதேவனும், சுபத்ரையின் மகன் அபிமன்யு, திரௌபதியின் 5 மகன்கள், பிரஷதகுலத்தைச் சார்ந்த திருஷ்டத்யும்னன் ஆகியோர் அந்த படையின் முன்னணியில் சென்றார்கள். பிரபத்ரகர்கள், பாஞ்சாலர்கள் ஆகியோர் பீமசேனனுக்கு பின்னே அணிவகுத்து சென்றார்கள். அப்படி அணிவகுத்துக்கு சென்ற படையின் ஆரவாரம் அமாவாசையின் போது மிக உயரமாக எழும் கடல் அலையின் கர்ஜனையைப் போல மகிழ்ச்சி நிறைந்ததாக இருந்தது. உண்மையில் அந்த அமளி சொர்க்கத்தையே, அந்த வானத்தையே எட்டுவதாக தெரிந்தது. பகைவரின் படையணியை உடைக்க வல்லவர்களும் கவசம் அணிந்தவர்களுமான அந்த வீரர்கள் மகிழ்ச்சியில் நிறைந்து இப்படியே அணிவகுத்து சென்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் குந்தியின் மகனான மன்னன் யுதிஷ்டிரன் தேர்களையும் போக்குவரத்துக்கு தேவையான பிற வாகனங்களையும் உணவு மற்றும் தீவனப்பைகளையும் கூடாரங்களையும் வண்டிகளையும் பணப்பெட்டகங்களையும் இயந்திரங்களையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவர்கள், செல்லுபடியாகாதவர்கள், மெலிந்த பலவீனமான போர் வீரர்கள் ஆகியோரையும் பணியாட்கள் மற்றும் முகாம்களில் இருப்போர், அதாவது பணி செய்வோரையும் அனைவரையும் என தன்னுடன் அழைத்துச் சென்றான் யுதிஷ்டிரன். பாஞ்சால இளவரசியான உண்மை நிறைந்த திரௌபதி வீட்டில் இருக்கும் பெண்களின் துணையோடும் ஊழியர்களும் பணிப்பெண்கள் சூழவும் உபப்ளாவியத்திலேயே இருந்தாள். தங்கள் நிதி மற்றும் மங்கையரை பாதுகாக்கும்படி தங்கள் படை வீரர்களில் சில அமைப்புகளை நிரந்தர சுற்றலனாக அமர்த்தியும் அங்கிருந்து சற்று தூரத்தில் சிலரையும் நிறுத்திய பாண்டவர்கள் தங்கள் பெரும் படையுடன் புறப்பட்டு சென்றனர். பாண்டவர்கள் கோட்டை முதலிய அரண்களையும் வாயில் காப்போர் முதலிய படை வீரர்களாலும் செல்வம் மற்றும் மங்கையர் ஆகியவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு பெரிய படையுடன் சென்றார்கள். பசுக்களையும் தங்கத்தையும் அந்தணர்களுக்கு கொடையளித்துவிட்டு அவர்களை வலம் வந்து ஆசிகளை பெற்ற பாண்டுவின் மகன்களான பாண்டவர்கள் நகைகளால் தங்களை அலங்கரித்துக் கொண்டு தங்கள் தேர்களில் ஏறி அணிவகுப்பை தொடங்கினார்கள். கேகய இளவரசர்கள் திருஷ்டகேது, காசி நாட்டு மன்னனின் மகன் அபீபு, சிரேனிமாத், வசுதானன், வெல்லப்பட முடியாத சிகண்டி
ஆகிய அனைவரும் நலத்துடனும் இதயபூர்வமாகவும் கவசம் பூட்டி ஆயுதங்கள் தாங்கிக் கொண்டும் ஆபரணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொண்டும் யுதிஷ்டனை தங்கள் மத்தியில் கொண்டு அந்த யுதிஷ்டனுக்கு பின்னால் அணிவகுத்து சென்றனர். விராடன் சோமகுலத்தின் யக்னசேனன் மகன் திருஷ்டத்யும்னன், சுசர்மன், குந்திபோஜன், திருஷ்டத்யும்னனின் மகன்கள் ஆகியோரும் 40,000 தேர்களும் அதை போல 5 மடங்கு குதிரைகளும் அதைவிட அந்த குதிரைகளை விட 10 மடங்கு அதிக எண்ணிக்கையில் காலாட்படையும் 60,000 யானைகளும் பின்னே சென்றன. அனாதிருஷ்டி, சேகிதானன், திருஷ்டகேது, சாத்யகி ஆகியோர் வாசுதேவனான கிருஷ்ணனையும் தனஞ்சயனான அர்ஜுனனையும் சூழ்ந்தபடி அணிவகுத்து சென்றார்கள். போர் வரிசையிலான தங்கள் படைகளுடன் குருஷேத்திர களத்தை அடைந்தவர்களும் அடிப்பவர்களுமான பாண்டுவின் மகன்களான பாண்டவர்கள் காளைகளைப் போல கர்ஜிப்பவர்களாக தெரிந்தார்கள். களத்தில் புகுந்ததும் எதிரிகளை தண்டிப்பவர்களான அந்த பாண்டவர்கள் தங்கள் சங்குகளில் ஒலி எழுப்பினர். வாசுதேவன் கிருஷ்ணனும் தனஞ்சயன் அர்ஜுனனும் தங்கள் சங்குகளிலும் ஒலியை எழுப்பினர். இடி உருளும் ஓசைக்கு நிகரானதும் பஞ்சஜன்யம் என்று அழைக்கப்பட்டதுமான அந்த சங்கின் ஒலியை கேட்ட பாண்டவ படையின் போர் வீரர்கள் அனைவரும் மகிழ்ச்சியால் நிறைந்தார்கள். கரங்கள் மற்றும் அசைவில் வேகத்தை கொண்ட அந்த வீரர்களின் சிம்மகர்ஜனைகள், சங்கொலிகள் மற்றும் தந்துபிகளின் ஒலிகள் ஆகியவை கலந்து முழு பூமியையும் வானத்தையும் கடல்களையும் எதிரொலிக்கச் செய்தன. இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 152 குருஷேத்திரத்தில் கிருஷ்ணனின் சங்கொலி இப்பதிவு நிறைவுற்றது.